என்னன்னா, மறந்தாச்சு ரெக்கார்டிங் போட. நிலையியல் கட்டளை பேரிலான கொடுப்பனவு அப்படின்னு சொல்றது என்னன்னா, வணிகத்துல நம்ம ஒரு ஓர்டர் ஒன்று போடுறோம் நம்ம பேங்க்குக்கு. இப்போ இதுல நடைமுறை கணக்கு சம்பந்தமா எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் சொல்லியிருந்தேன் நிலையியல் கட்டளைனா என்னன்னு சொல்லி. இப்போ என்னன்னா, இப்போ மாசம் மாசம் நான் லீசிங் கட்டணும். ஒரு 10,000 ரூபாய் லீசிங் கட்டணும்னு வைங்களேன். ஒரு பைக்குக்கு லீசிங் கட்டணும் 10,000 ரூபான்னு வைங்களேன். சரியா? இப்போ நான் பேங்க்ல நடைமுறை கணக்கு வச்சிருக்க ஒரு ஆள். நான் பேங்க்குக்கு ஒரு ஆர்டர் போடுறேன். பேங்க்குக்கு ஒரு ஆர்டர் போடுறேன் என்னன்னா, மாசம் மாசம் 10ஆம் தேதி 10,000 ரூபாய் எந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த என்னது அலியன்ஸ் ஃபைனான்ஸுக்கு கட்டிருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ மாசம் மாசம் நான் பேங்க்குக்கு திருப்பி திருப்பி போய் சொல்லிக்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் 10ஆம் தேதி ஆனா எந்த அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இது ஒரு ஃபிக்ஸ்ட் நிலையான ஒரு கட்டளை ஓர்டர் ஒன்று பேங்க்குக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதுக்காக இவங்க என்ன செய்றாங்க, நம்மோட காசை எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டு வராங்க. அவங்க கட்டினாங்களா இல்லையான்றது எப்ப நம்மளுக்கு தெரியும்? எப்ப தெரியும்? ஏன்னா நம்ம பேங்க்ல காசு இல்லாம கட்டாம வங்கி கூற்று. இருக்கலாம். வங்கி கூற்று கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்டினாங்களா இல்லையான்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். சரியா? இப்போ இந்த விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப வங்கி கூற்று கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களை நம்ம பதிவு செய்வோம். கிளியரா? இப்போ இதுல நிலையல் கட்டளை பேரிலான கொடுப்பனவுக்கு இங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றத ஒருக்கா பார்ப்போம். வணிகத்தினால் செலுத்த வேண்டிய வங்கி கடன் தவணை கட்டணம், குத்தகை தவணை கட்டணம், காப்புறுதி கட்டணம் போன்ற சில கொடுப்பனவுகளை வங்கியில் தனது வங்கி கணக்கில் காணப்படும் பண மீதியிலிருந்து செலுத்தவும் என கணக்குரிமையாளரினால் எழுத்து மூலம் வங்கிக்கு அறிவித்தல் கொடுப்பதனை நிலையியல் கட்டளை என அழைக்கப்படும். நம்ம பேங்க்குக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கிறது தான் நிலையியல் கட்டளைன்னு சொல்றோம். இவ்வாறான கட்டளைக்கு அமைய செலுத்துவதனையே நிலையியல் கட்டளை கொடுப்பனவு என அழைக்கப்படும். இந்த கட்டளைக்கு அமைய பேங்க் காசு கொடுத்தா அது நிலையியல் கட்டளை கொடுப்பனவு என அழைக்கப்படும். இவ்வாறு அறிவித்தல்களை வழங்குவதன் அடிப்படையில் வங்கியினால் கொடுப்பனவுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை வணிகத்திற்கு வங்கி கூற்று கிடைப்பதன் பின்னரே அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. நிலையியல் கட்டளையின் பெயரில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படுவதன் பின்னர் அப்பெருமானம் வங்கி நடைமுறை கணக்கில் குறைப்பதற்கு வரவு வைக்கப்படும். இவ்வாறான நிலையில் வங்கி கூற்றில் நிலையியல் கட்டளை பெயரிலான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பினும் வணிகத்தின் வங்கி கணக்கில் அப்பெருமானங்கள் செலவு பக்கத்தில் பதியப்பட்டிருப்பதில்லை. சரியா? எனவே வணிகத்தின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது வங்கி கூட்டில் காட்டப்படும் மீதியை விட கூடிய பெறுமதியாக இருக்கும். இப்ப நம்ம கழிச்சிருக்க மாட்டோம், அவங்க கழிச்சிருப்பாங்க. அப்ப நம்மோட மீதி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அவங்க செஞ்சது குறைவா இருக்கும். கிளியரா இந்த விஷயம்? ஆனா ஓகே, சரிதானே? விலங்குது தானே? விலங்குது தானே இந்த விஷயம்? ஓகே ஆனா ஓகே. இப்போ அடுத்த விஷயம், அடுத்த வேறுபாட்டுக்கான காரணத்துக்கு போவோமா? வங்கி கட்டணங்களும் காசோலை கட்டணங்களும். இப்போ பேங்க் நமக்கு இவ்வளவு வேலையை செஞ்சு கொடுக்குது தானே. செக் புக் ஒன்று கொடுக்குது, நம்ம ஆர்டர் போட்டா அதுக்கு காசு அறவிடுது. இப்போ நம்மோட்டு கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்தி விடுது தானே இந்த காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யறதுனால. இப்ப இதெல்லாம் பேங்க் சும்மா செஞ்சு கொடுக்குமா? நமக்கு இலவசமா செஞ்சு கொடுக்குமா? இல்ல. சரியா? இப்ப என்ன இல்ல. செய்யும் பேங்க் இதுக்காக ஒரு தொகையை அறவிடும். இப்ப காசோலை புத்தகம் கொடுக்குது, செக் புக் ஒன்று கொடுக்குது. அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு செக் புத்தகம். அந்த செக் புத்தகத்துக்கு ஒரு பெருமதி இருக்கும். காசோலை புத்தகத்துக்கு என்னது? ஒரு பெருமதி இருக்கும். ஒரு ஒரு காசோலைக்கும் ஒரு 50 ரூபாய், 20 ரூபாய், இல்லாட்டி 70 ரூபாய் அப்படின்னு ஒரு பெருமதி இருக்கு.
சரியா? அந்த காசோலைக்கான புத்தகத்தை நம்மளுக்கு சும்மா கொடுக்காது. அந்த காசோலை புத்தகத்துக்காக ஒரு தொகையை நம்ம கிட்ட இருந்து அறவிடும். இந்த மாசம் எத்தனை காசோலை புத்தகம் நம்ம பேங்க்ல இருந்து வாங்கியிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பேங்க் நம்மளுக்கு கொடுக்கும். அது கொடுத்துட்டு அது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அறவிட்டு கொள்ளும். இப்போ அந்த அறவீடுகள் பேங்க் பதிவு செஞ்சிருக்கோம். பேங்க் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு இந்த விஷயங்களுக்காக கழிச்சிங்க அப்படின்ற விடயத்தை பேங்க் வந்து என்ன செஞ்சிருக்கும், பதிவு செஞ்சு இருக்கும். நம்மளுக்கு தெரியுமா பேங்க் எவ்வளவு கழிச்சாங்கன்னு சொல்லி காசோலை புத்தக கட்டணத்துக்காக? நமக்கு இல்லண்ணா. தெரியாது. அப்ப நம்ம வந்து பதிவு செஞ்சிருப்போமா இந்த விஷயத்த? பதிவு செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப நம்ம பதிவு செஞ்சிருக்காட்டி இதுக்கப்புறம் என்ன செய்யணும், பதிவு செய்யணும். இப்ப நம்ம பதிவு செய்யாததுனால நம்ம மீதி அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்மோட மீதியில இருந்து கழிச்சிருப்பாங்க, நம்ம கழிச்சிருக்க மாட்டோம். அப்ப நம்ம மீதி அதிகமா இருக்கும், அதாவது நம்ம செய்யற வங்கி கணக்கு மீதி அதிகமாக இருக்கும். வங்கி கூற்று மீதி எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். வங்கி கூற்று மீதி எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கும். சரியா? இப்ப இது வந்து நம்ம பதிவு செய்யாதது பிழை. பிழைனா நம்மளுக்கு தெரியாது ஆனா பதிவு செய்யல, தெரியாம பதிவு செய்யல விட முடியுமா? அடுத்து வந்து சரியா செய்யற வங்கி கணக்குல திருப்பி பதிவு செய்யணும். அதை எப்படின்னு நம்ம படிப்போம் அடுத்து. சரியா? இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப காசோலை புத்தக கட்டணம் பார்த்துட்டோம். இப்போ இவ்வளவு காசோலை புத்தகம் மட்டுமா நம்மளுக்கு கொடுக்குது? இல்ல. பிக்ஸ் நிலையியல் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு வந்து அவங்க வந்து கட்டணங்களை செலுத்துது. நிலை நேரடி வைப்புகள் வந்து அதை ஏற்குது. பேங்க் மாசம் மாசம் நம்ம செஞ்ச கொடுக்கல் வாங்கலுக்கான ஒரு பட்டியலை தயாரிச்சு அனுப்புது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுனால ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஒன்று நம்மகிட்ட ஆரம்பிடும். வங்கி கட்டணம். என்னது? வங்கி கட்டணம். வங்கி கட்டணம். இப்ப வங்கி கட்டணம் மாசம் மாசம் எவ்வளவு ஆரம்பிடுவாங்கன்னு நம்மளுக்கு ஷுவரா தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு ஷுவரா தெரியாது. மாசம் இந்த மாசம் எவ்வளவுதான் ஆரம்பிடுவாங்க நம்மளுக்கு ஷுவரா தெரியாது. அப்போ நம்ம பதிவு செய்வோமா அந்த விஷயத்த? பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முதல்ல பதிவு செய்ய மாட்டோம். பேங்க் வந்து பதிவு செஞ்சிருக்கும். பேங்க் வந்து நம்மளோட மீதி என்ன செஞ்சிருக்கும், அதனால குறைச்சிருக்குமா கூட்டியிருக்குமா? குறைச்சிருக்கும். குறைச்சிருக்கும். நம்ம குறைச்சிருக்க மாட்டோம். நம்ம குறைக்காம இருந்தது சரியா? இல்ல. இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு திருப்பி குறைக்கணும். சரியா? இப்ப இது வந்து அடுத்த மாசம் சரியா போயிருமா? சரியா போகாது. ஏன்னா குறைச்சா கட்டாயம் குறைச்சுதான் ஆகணும். ஆனா வசூலிக்கப்படாத காசோலை மாற்றப்படாத காசோலை அப்படியா? இல்ல. நான் இந்த மாசம் கொடுத்தேன், அவர் இந்த மாசம் வச்சு காசு வாங்கினா அடுத்த மாசம் வச்சு வாங்குவாரு. அப்ப அதுக்காக நம்ம பதிஞ்சதெல்லாம் இல்லாம கூட்ட முடியுமா? முடியாது. ஆனா இங்க அப்படியா? இல்ல. இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அது அடுத்த மாசம் சரியா போயிடும். இது அடுத்த மாசம் சரியா போயிருமா? இல்ல. கழிச்சது கழிச்சது தான். ஓகேயா? ஓகே. இந்த விஷயம்லாம் நம்ம கணக்கு செய்யற திருப்பி திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரசனையா நீங்க லேட்டா தான் வந்தீங்க, ஆனா கவனிச்சுக்குங்க. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த டைம்ல வேற எதுவும் கிளாஸ் இருந்தா கொஞ்சம் பார்த்து நீங்க எளியா வர பாருங்க. இப்ப அந்த விஷயங்கள் இல்லாம இதுக்கு கணக்குல இடையில இடையில டிஸ்கஸ் பண்ணிட்டு போறது கஷ்டமா இருக்கும். சரியா? எதுவும் டவுட்டா இருந்தா நீங்க இடையில நிப்பாட்டி கேளுங்க, இல்லாட்டி கிளாஸ் முடிய கேளுங்க. சரியா? ம். இதுல வங்கி கட்டணங்களும் காசோலை கட்டணங்களும் இந்த விஷயத்தை இப்ப புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். வங்கி கட்டணங்களும் காசோலை கட்டணங்களும். சரியா? நடைமுறை கணக்குரிமையாளருக்கு வங்கியினால் வழங்கப்படும் சேவைகளுக்காக வங்கியினால் நடைமுறை கணக்கிலிருந்து அறவிட்டு கொள்ளும் கட்டணங்களே வங்கி கட்டணங்கள் ஆகும். அதே போன்று வங்கி வழங்கும் காசோலை புத்தகங்களுக்காக அறவிட்டு கொள்ளப்படும் கட்டணம் காசோலை புத்தக கட்டணம் ஆகும். வணிகத்திற்கு வணிகத்திற்கு வங்கி கூற்று கிடைக்கப்பெற்ற பின்னரே அவ்வாறான கட்டணங்கள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அறவிடப்பட்ட கட்டணங்களை வங்கி கூற்றில் கொடுப்பனவுகள் என செலவு நிரலில் பதியப்பட்டிருக்கு. செலவு நிரல் அப்படின்னா வரவு நிரல்ல பதியப்பட்டிருக்கு. வரவுல பதியப்பட்டிருக்கும். அப்ப வரவுலன்னா நம்ம மீதியை கழிச்சிருப்பாங்க. சரியா? பதியப்பட்டிருக்குமாயினும் வணிகத்தின் வங்கி கணக்கில் குறித்த காலம் முடியும் வரை இவை தொடர்பான விவரங்கள் பதியப்பட்டிருக்காது. ஏன்னா நமக்கு தெரியாது எவ்வளவு தர விட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அதனால நம்ம பதிய மாட்டோம். சரியா? ம். எனவே
வணிகத்தின் வங்கி கூற்றில் பதியப்பட்டிருக்கும் மீதியானது. வணிக வங்கி வணிகத்தின் எனவே வணிகத்தின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது. வணிகத்தின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது வங்கி கூற்றில் காட்டப்படும் மீதியை விட கூடிய பெறுமதியா இருக்கும். ஏன்னா அவங்க கழிச்சிருப்பாங்க, நம்ம கழிக்க மாட்டோம். அப்ப வங்கி கணக்கு அதிகமா இருக்கும். வங்கி கூற்று மீதி எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். கிளியர் தானே இந்த விஷயம்? மேற்காட்டிய முறையில் வணிகத்தின் ஏடுகளில் உள்ள இந்த விஷயம் கிளியரா? இதுவரைக்கும் பார்த்தது? ஆமாண்ணா. ஓகே. அடுத்தது ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்ப்போம். இப்போ மேற்காட்டிய முறையில் வணிகத்தின் ஏடுகளில் உள்ள வங்கி கணக்கின் இறுதி மீதியும் வங்கி கூற்றில் காட்டப்பட்ட இறுதி மீதிக்கும் இடையிலான வேறுபாடுகள் காணப்பட முடியும். இப்ப வேறுபாட்டுக்கான காரணங்கள் தான் பார்த்தோம். முதலாவது, மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, நேரடி வைப்பு, வங்கி கட்டணம், நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகள், காசோலை புத்தக கட்டணம். இந்த விஷயங்கள் தான் என்னது? வங்கி கூற்று மீதிக்கும் வங்கி கணக்கு மீதிக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கான காரணம். என்னென்ன? பிரதானமா 5 விஷயங்கள் சொல்றாங்க. முதலாவது, நேரடி மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, நேரடி வைப்பு, நிலையியல் கட்டளை, வங்கி கட்டணங்களும், காசோலை புத்தக கட்டணங்களும். கிளியரா? இந்த விஷயம்லாம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? இது 5 கிளியரா? ஆமாண்ணா. ஓகே. அடுத்த விஷயம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வணிகத்தினது வங்கி கணக்கினையும் வங்கியினால் அனுப்பப்படும் வங்கி கூற்றினையும் ஒப்பிடுவதன் மூலமே மேற்காட்டிய வேறுபாடுகளை இனங்காண முடியும். அதனை ஒப்பிட்டு பார்த்தா தானே இந்த வேறுபாடுகளை நம்ம இனங்காண முடியும். இதற்கமைய வணிகத்தின் வங்கி கணக்கினை வங்கி கணக்கிணக்க கூட்டினை தயாரிக்கும் போது, இது ரெண்டையும் ஒப்பிட்டு வங்கி கணக்கிணக்க கூட்டினை தயாரிக்கும் போது முதலாவதாக வங்கி கணக்கினையும் வங்கி கூற்றினையும் ஒப்பிட்டு வேறுபாட்டு ஏற்பட்டதற்கான காரணங்களை இனங்காணுதல் வேண்டும். வேறுபாடு இடம்பெற்றதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இனங்காணுதல் வேண்டும். இதற்காக வங்கி கணக்கில் வரவு நிரலையும் வங்கி கூற்றில் எந்த நிரலை ஒப்பீடு செய்யணும்? நம்ம இங்க வங்கி கணக்குல வரவை பார்க்கிறோம்னா வங்கி கூற்றுல எதை பார்க்கணும்? செலவையும் ஒப்பிடணும். அடுத்து வங்கி கணக்கில் செலவு நிரலையும் வங்கி கூற்றுல வரவு நிரலையும் ஒப்பிட்டு செஞ்சு பார்க்கணும். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். சரியா? இங்கு வங்கி கணக்கில் உள்ள தொகைகள் ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி ஒவ்வொரு தொகையும் நம்ம பார்க்கணும். இங்க உள்ளது இங்க இருக்கா, இங்க இருக்கு இல்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்ன்றத பார்க்கணும். சரியா? அவை வங்கி கூற்றில் உள்ளடக்கப்பட்டுள்ளனவா என்பதனை பரிசீலனை செய்தல் வேண்டும். அவ்வாறு வங்கி கணக்கு வங்கி கூற்று ஆகிய இரண்டிலும் பதியப்பட்டுள்ள தொகைகள் அடையாளமிடுதல் வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுலையும் பதிஞ்சிருக்குது. ரெண்டுலையும் பதிஞ்சிருந்தா பிரச்சனை இருக்கா நமக்கு? இல்ல. அப்ப ரெண்டுலையும் பதியாத விடயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு முதலாவது இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு இப்போ கண்டுபிடிப்போம். ரெண்டுலையும் பதியாத விடயங்கள் என்னன்றது. அதாவது இங்க ஒண்ணுல பதிஞ்சிருக்கு, ஒண்ணுல பதியல. இப்ப வங்கி கூட்டுல இருக்கு, வங்கி கணக்குல இல்ல. வங்கி கணக்குல இருக்கு, வங்கி கூட்டுல இருக்கு. அப்படியான விடயங்கள்லாம் கண்டுபிடிச்சு எடுப்போம். கண்டுபிடிச்சு இந்த 5 கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவோம். வசூலிக்கப்படாத காசோலையா, மாற்றப்படாத காசோலையா, நேரடி வைப்பா, வங்கி நிலையியல் கட்டளை கொடுப்பனவா, இல்ல காசோலை புத்தக கட்டணமா அப்படின்றத எடுத்துட்டு வங்கி கணக்கு செஞ்சிருப்போம் தானே நம்ம. இந்த விஷயத்த இப்ப இது எக்ஸ்ட்ரான ஒரு விஷயம் தான். அடுத்த கிளாஸ்க்கான பேஸ் தான். சரியா? இப்ப இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 தான் இன்னைக்கு படிச்சது. இந்த 5 என்னன்றது தான் அடிப்படை இன்னைக்கு படிச்சது. சரியா? இந்த 5 என்ன செய்ய போறோம் அப்படின்றதான் அடுத்த படிக்க போறது. சரியா? அதுக்கான விஷயத்தை தான் இப்ப சொல்றேன். இந்த 5 எடுத்துட்டு 5ல நம்ம வங்கி கணக்குல சில விஷயங்கள் பதியாம இருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு அறவிட்டு செஞ்சிருக்காங்கன்னா அதை நம்ம பதியணும். அது தெரிஞ்சுட்டு இப்ப அடுத்து என்ன செய்யறோம்? வங்கி கணக்க நம்ம எடுத்த மீதியோடு இந்த மீதிகளை சரி செய்யணும்.
சரி செஞ்சு சில விஷயங்கள் இருக்கு வங்கி கணக்குல சரி செய்ய வேண்டியது என்னென்ன, அது என்னென்னு அடுத்து நம்ம தெளிவா படிப்போம். சும்மா சொல்றேன் சரியா. நேரடி வைப்பு, காசோலை புத்தக கட்டணம், வங்கி கட்டணம், நிலையியல் கட்டளை கொடுப்பனவு, இதெல்லாம் நம்ம வங்கி கணக்கினை சீராக்குவோம், சரி செய்வோம். அங்க வந்து கொண்டு போய் போட்டு சரி செய்வோம், கூட்டணுமா கழிக்கணுமான்னு பார்த்து. அடுத்து மறுக்கப்பட்ட காசு, சாரி, மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு வங்கி கணக்கிணக்க கூட்டுல போட்டு சீராக்குவோம். சரியா. சீராக்கி கடைசியா வங்கி கணக்கிணக்க கூட்ட தயாரிப்போம். சரியா. அது எப்படின்றத முழுமையா அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா. இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த 5 விஷயம் இல்லண்ணா. என்ன, இது எப்படி பதிவு செய்யுது அப்படின்றது. ஓகேயா. எதுவும் டவுட் இருக்கா? நிஸ்மிதா? இல்லண்ணா. ஓகே. தம்பி எதுவும் டவுட் இருக்கா? பிரசன்யா நல்லா கவனிச்சுக்கங்க, எதுவும் டவுட் இல்லண்ணா. இருந்தா கேளுங்க. ஓகே. இதுல அடுத்த கிளாஸ்ல அப்ப நம்ம இந்த வங்கி கணக்கை சீராக்குறது எப்படி, அப்ப இன்னும் 2 விஷயம் தான் இதுல செய்ய வேண்டியிருக்கு. வங்கி கணக்கு சீராக்குற ஒரு கணக்கு செய்யணும், அடுத்து வங்கி கூட்டுற செய்யணும். அது ரெண்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா. உம் அடுத்த கிளாஸ்ல வரும்போது இந்த மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, அதை வாசிச்சு நல்லா கிளியர் ஆயிக்குங்க. சரியா. இதுல அந்த ரெக்கார்டிங் போட்டோன்னு நினைக்கிறேன். சரியா. மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, அதை நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன், அப்லோட் பண்ணிட்டு போட்டு விடுறேன். அதையும் பார்த்து அது ரெண்டையும் கிளியர் ஆயிக்குங்க. சரியா. இந்த வசூலிக்கப்படாத காசோலை, மாற்றப்படாத காசோலை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிதானே. அப்ப இன்றைக்கு முடிப்போம். எதுவும் டவுட் சரிங்கண்ணா. இருந்தா கேளுங்க பாப்போம். டவுட் எதுவும் இருக்கா? இல்ல தானே. அப்ப முடிப்போம் வேணா. ஓகே, முடிப்போமா? சரிண்ணா. ஓகே, குட் நைட். தேங்க்யூ அண்ணா. ஓகே.